ஊர்ல காங்கிரஸ் கொஞ்சம் வீரியமா இருப்பாங்க. சேவியோ ஏதாவது பாயிண்டர்ஸ் இருக்குதா? என்ன நடக்கிறதெல்லாம் பாத்துருப்ப சாயந்தரத்துல இருந்து. பிச்சுக்கிட்டு போறதா ஐடியான்னு நினைக்கிறேன். ஒரு முன்னாடி பழைய ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி இந்தியா ஃபுல்லாவே காங்கிரஸ் இருந்துச்சு. காங்கிரஸ் இல்லாத இந்தியா கிடையாது முன்னாடி, தெரியும்ல? அப்போ இந்த காங்கிரஸ் இந்த காலத்துல காங்கிரஸ் எங்க போயிடுச்சு? யாராவது திங்க் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி எல்லா போயிருச்சு, திமுக கூட கூட்டணியில போயிருச்சு, நாசமா போச்சு. அதனால டேய் நீ யோசிச்சு பாருங்களேன் பாரதி சாவியோ, டே யோசிச்சு பாரு ஒரு நிமிஷம். பிஜேபி இந்த கடந்த 5 வருஷத்துல வளர்ந்த அளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்துருக்காடா? தேஞ்சுதாண்டா போயிருக்குது. அவங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ண கூட முடியலடா. கூட்டணியிலே இருக்கிறானுங்க. திமுக ஆட்சியை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்க கூட அவங்களுக்கு தைரியம் இல்லை. அவங்க பண்ற தவறுகளை நீங்க சுட்டி காட்டியிருந்தாலே நீங்க தமிழ்நாட்டுல வளர்ந்துருப்பீங்க, இந்தியா ஃபுல்லாவே வளர்ந்துருப்பீங்க இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலி இந்தியா ஃபுல்லாவே இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. இந்தியா ஃபுல்லாவே ஏதோ 2-3 ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்காங்க காங்கிரஸ். ஆக்சுவலி பாக்கி எல்லாமே எல்லா ஸ்டேட் பார்ட்டியுமே பிச்சு கீறு எடுத்துட்டானுங்க. அங்க உள்ள ஆளுங்களை பிரிச்சு எடுத்து மொத்தத்துல காங்கிரஸே இல்லாம இருக்காங்க. தமிழ்நாட்டுல என்னன்னா இந்த காங்கிரஸ் பிச்சை எடுத்துட்டு நிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு கட்சி! இந்த இல்லப்பா, லெகசின்னு ஒண்ணு இருக்குது, லெகசின்னு ஒண்ணு இருக்குது. ஆனா அந்த கட்சியை இவங்க இப்படி நடத்துறாங்க. அந்த தொண்டர்கள் நிலைமைதான் எனக்கு நினைச்சாதான் பாவமா இருக்குது. நீ யோசிச்சு பாரு, நமக்கே ஏதாவது ஒரு சின்ன, நான் இதான் சொன்னேன் திரும்பி, நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நம்ம அப்படியே ஒரு மாதிரி நொந்து போகும்போது ஏதாவது ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்றாங்க. 15 வருஷமாடா யோசிச்சு பாடுற, 15 வருஷமா ஆட்சி அமைக்காத ஒரு நேஷனல் பார்ட்டி இருக்கிறது என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா இவனே பாரதி சேவியோ. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. இது எப்படி இவங்க தாக்கு பிடிச்சி இவ்வளவு தூரம் வந்தாங்கன்னு தெரியல, இன்னமும் எதுக்கு அங்க இருக்கானுங்கன்னு தெரியல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ரொம்ப கஷ்டம். நீங்க 15 வருஷம் சொல்றீங்க. இந்தியா இண்டிபெண்டன்ட் கிடைச்சி தமிழ்நாடு ஆண்ட கட்சி ப்ரோ காங்கிரஸ். இன்னைக்கு இவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு நிக்கிறாங்க. இங்க 75 வருஷம் பவள விழா கட்சின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன சொல்றது? ஒரு மாதிரி ஒரு அடக்குமுறை தான். பிஜேபி அந்த அதிமுக அடக்கி வச்சிருக்க மாதிரி திமுக காங்கிரஸ் அடக்கி வச்சிருக்காங்க. இந்த காமெடி யாருக்கிட்ட போய் சொல்றது? அதுதான், 2 பேரும் ஒரே மாதிரி தானே, அச்சு பிசுறாம ஜெராக்ஸ் பண்ண மாதிரி தானே இருக்காங்க தானே அண்ணன் சொல்றாரு. 2 பேரும் அண்டர் கிரவுண்ட் கூட்டணி. இவங்க செயல்பாடுகள் எல்லாம் பாரு. இன்னைக்கு பாரதி அந்த நியூஸை பாத்தியா நீயே? இவரை மாணிக்கம் தாகூர் அவர்களையும் சு வெங்கடேசனையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எம்பி பதவியிலிருந்து. 1 மணி நேரம் முன்னாடி செல்வ பிறந்தகை அவர்கள் ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதுக்கு அதை கண்டனம் தெரிவிச்சு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனா அவர் ஏன் தெரிவிச்சாருன்னு எனக்கு புரியல. அவரே திமுகவோட ஆள் மாதிரிதான் பேசுவாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவங்கதான் பிஜேபி கூட சேர்ந்து இவங்கெல்லாம் தாவேக்கு சப்போர்ட்டா ரொம்ப பேசுறாங்க. மாணிக்கம் தாகூர் அவர்கள்லாம் நமக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாரு, புரியுதா? பேசி இது பண்ணி ஏதாவது பண்ணிட்டாங்களோ, உள்ளடி வேலை பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. டேய் கட்சி, அந்த காங்கிரஸ்ங்கிற கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, திமுகங்கிற கூட்டணி, அவங்க கூட்டணிலயும் அலையன்ஸ்லயும் பிரச்சனை. இது எங்க போய் முடியும் இதெல்லாம்? சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்காண்டி நம்ம எல்லாம் அவங்கள நம்ப தேவையெல்லாம் கிடையாது. இல்ல சப்போர்ட் பண்ணதுனால உள்ளுக்குள்ள காண்டு இருக்கும்ல. ஏன்னா அவங்க 2ஆ பிளவா இருக்காங்க. இவனே சேவியோ, காங்கிரஸ்குள்ளே 2 யூனிட்டா பிரிஞ்சுட்டாங்க. அதனால இந்த யூனிட், ஒரு யூனிட் இப்ப தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணதுங்கிற தாண்டி எந்த பார்ட்டிக்கு, வெளியில இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, புரியுதா? இவங்க வராங்களா இல்ல, இவங்க வந்தா அவங்களுக்கு நல்லது, வரலனாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நாம போற வழியில போயிட்டே இருப்போம். கரெக்ட். ஆமா கரெக்டா சொன்னீங்க. இப்ப சொன்னீங்கல்ல, இது கரெக்ட். இது கரெக்ட் ப்ரோ. விஜயண்ணாவோட அப்பா சந்திரசேகர் அவங்க சொன்னாங்கல்ல, ஆக்சுவலி அந்த இண்டிபெண்டன்ட்ல இருந்து ஆண்ட கட்சி காங்கிரஸ் இன்னைக்கு பலம் இழந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. அதுக்கு இன்னும் பலம் ஊட்டணும்னா நீங்க தாவி கூட வந்தா மட்டும்தான் அது முடியும், இல்லைன்னா நடக்காது. அதுதான் நான் சொன்னேன், புதுசா ஒரு இதுக்கு அப்கிரேட் ஆகும்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரொக்ரெசிவா ஒரு பார்ட்டி வருது, ப்ரொக்ரெசிவான ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு வராங்கன்னா அதை நோக்கி தான் போகணும். முற்போக்கு சிந்தனையோட காலத்துக்கு காலம் முற்போக்குங்கிறது மாறிட்டே இருக்கும். பாரதி, நீ என்ன, உன்னோட வியூஸ் ஏதாவது இருக்குதா? என்னோட பிஜேபி பரவாயில்ல ப்ரோ. அவங்க ஒரு கொள்கையை வச்சு கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. பாரு, எல்லா ஸ்டேட்டுக்கிட்டே அடகு வச்சிட்டு இருக்காங்க. இரு, பாரதி ஏதோ சொல்றான்.
எனக்கு என்னன்னா இவரு தன்மானத்தையே வந்து விட்டு கொடுத்துட்டாரோன்னு தான் தோணுது எனக்கு. யாரு? ராகுல் யாரு? காந்தியா? ம். ஏன்? அதாவது எதை வேணா இழக்கலாம், தன்மானத்தை இழக்கலாமான்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணலாமா? பாரதி அவரு இழக்கல, ஆனா இந்த கட்சிக்காரங்க தான் இழக்கிட்டு வச்சிருக்காங்க. இல்ல ராகுல் காந்தி வந்து இழக்கல. எனக்கு புரியல. இவரு போய் இவங்ககிட்ட கேக்குறாங்கன்னா இவங்ககிட்ட என்ன இருக்குன்ட்டு தான் எனக்கு புரியல. அபார நம்பிக்கை போல. ஆனா அபார நம்பிக்கையா? அபார நம்பிக்கை. இவங்களே கண்ட மேனிக்கு ஆன்டி இன்கம்பன்சி சம்பாதிச்சு வச்சிருக்கானுங்க. என்ன அபார நம்பிக்கை எனக்கு புரியல. எனக்கு நம்ம கிட்ட நினைக்கிறேன்டா. நம்ம கிட்ட இல்லடா அலெக்ஸ், நம்ம கிட்ட வரட்டும் வராம போட்டேன், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அவன் வந்தா அவங்களுக்கு நல்லது, வரலன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம கிட்ட வந்தாலும் என்ன நிலைமை, என்ன எங்க பின்னாடி ஒளிரும். இது நல்லதுன்றதை தாண்டி அவன் நம்ம கிட்ட வந்தா நம்மளுக்கு பெரிய இம்பாக்ட் இல்ல. ஆனா நம்ம கிட்ட வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா டிஎம்கேக்கு வந்து பெரிய அடி அது. ஏன்னா அது காங்கிரஸ் வந்து மினிமம் ஒரு 5% ஹோல்ட் பண்ணுது. விஜய் அதுல 2% எடுத்துட்டாருன்னா ஒரு 3% அந்த அது பெரிய டிஃபரன்ஸை உருவாக்கும் எலெக்ஷன்ல. அது அவங்களுக்கு தான் பெரிய இம்பாக்டா இருக்கும். கண்டிப்பா. இங்க எனக்கு இன்னைக்கு நடந்ததுல என்ன காமெடின்னா சந்தோஷ் ப்ரோ, நான் ஒரு ராகுல் 41 கேட்க இல்ல முடியவே முடியாது, பிக்ஸ்டு 19 தான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தே இவங்க. இல்ல இவங்க கேக்குற இடத்துல இவங்க இருக்கிறாங்க, சொல்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்கிறதே எனக்கு வந்து ஒரு இதா காமெடியா ஃபீல் ஆகுது. ஏ நீதான் நேஷனல் பார்ட்டி அப்படின்னு இருக்கு, உன் கூட்டணியில தான் அவன் இருக்கிறான், நீனே அவன்கிட்ட போய் கேட்டு இருக்கிறேங்கிற மாதிரி இருக்குது. அவனுங்களே அப்படி குப்பை மாதிரி சேர்த்து வச்சிருக்கானுங்க ஆன்டி கம்பன்சிய. இவனுங்க என்ன ஒன்னும் புரியல, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல எல்லாமே மக்கள் முன்னாடிதான் பேசப்படுது, பாக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. மரியாதையை காப்பாத்திக்கிறது அவங்க கட்சி. அந்த தொண்டர்களை யோசிச்சு பாரு எப்படி இருக்கும். நமக்கெல்லாம் இந்த நிலைமையில நம்ம அண்ணன் நம்மளை வைக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். ஹரிபுர ஒரு விஷயம், அதாவது நம்ம அண்ணன் மட்டும் வரலன்னா காங்கிரஸ் மண்டிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க ஓகே சரிங்க 19ன்னா 18 தந்தாலும் வாங்கிக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு. இன்னொரு காமெடி தெரியுமா, சீட்டே இன்கிரீஸ் பண்ணுவாங்க, இதுல ஆட்சியிலயும் அதிகாரத்திலயும் பங்கு வேற அத வேற கேட்டு வச்சிருக்காங்க. இது தர்றதுக்கே அழுகிறானுங்க. 19 தான் பிக்ஸ்டு, 19 தான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்கல்ல, இருக்கிறதே 19 தான் போல இருக்கு. அதையும் கொடுத்துட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல மத்த கட்சி எல்லாம் இருக்கு இல்லப்பா, இந்த ஒத்த சீட்டா வாங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் 5 சீட்டு 6 சீட்டுன்னு இந்த மாதிரி விதமா பல கோடிக்கு கட்சியை சேர்த்து வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் கேட்பாங்க, எல்லாரும் கொடுக்கணும். அவங்க எல்லாம் வேற இன்னும் காங்கிரஸ் கேட்கறத பார்த்துட்டு அவங்களும் எக்ஸ்ட்ரா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல இவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டா திமுகவுக்கு மிச்சம் எவ்வளவு இருக்கும் தெரியல. அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும். அதெல்லாம் விசிகா வேற இந்த வாட்டி வந்து நிப்பாரு. அவர் ஏற்கனவே கூக்குரல் விட்டுட்டாரு. இந்த வாட்டி ஒரு 6 சீட்டு இல்ல ஒரு 4 ஆச்சு. எனக்கு என்னன்னா இப்ப சொன்ன அப்புறம் சிபிஎம் சிபிஆர். ஏன்னா விக்னேஷனா, அதான் இந்த சிவாஜி படத்துல அந்த ஒரு சீன் இருக்கும் இல்லையா, அதான் அந்த என்ன உன் குடுமையே என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டோக்கு வந்து விசில் அடிப்பாரு பாருங்க அலெக்ஸ் ப்ரோ, சொந்தக்காரங்க, என்கிட்ட குடுத்துருன்ற மாதிரி. சேச்சே பட்ஜெட்ல இல்ல சீட்ல அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஏன் இல்லையா இல்ல ப்ரோ யோசிச்சு பாருங்களேன். இதுல என்ன ஒரு ஃபன்னா கமலை யோசிச்சு பாருங்களேன். கமல் வந்து அவனோட சின்னத்திலே போட்டிட முடியாது. அவன் டபுள் டிஜிட் வாங்கினாதான் அவனால அந்த சின்னத்தை யூஸ் பண்ண முடியும். அவன் எந்த நிலைமையில இருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். இல்ல சம்பந்தமே இல்ல கமல் எல்லாம் ஆட்டத்தை செய்யறீங்க. அது சம்பந்தமா ஒரு நியூஸ் என்னன்னா, இவங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, யாருமே இல்ல காத்து வாக்கு. இது என்ன புதுசா? ஏன் எனக்கு என்ன புரியல, ஊர்ல இருக்கிற அத்தனை கட்சியும் அங்கதான் இருக்குது, எவனுமே மீட்டிங் வர மாட்டானா என்னப்பா இது? இல்ல ஒரு மேட்டர் சொல்றேன். அந்த கமல் கட்சியில ஆரம்பத்துல அது பத்மபிரியா எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப திமுக தான் நேரா கட்சியில தான் இருக்காங்க. திமுக மீட்டிங்காவே வச்சு வந்துருக்கலாம். கமல் போய் அதுல கட்சியை கழிச்சிட்டு அதுல போய் ஜாயின் பண்ணி வந்துருக்கலாம்.
விக்னேஷ் ப்ரோ, அதுல இப்ப நீங்க சொன்னதுல ஒரு காமெடி நினைச்சேன், ஞாபகம் இருக்கா? ரீசெண்டா அந்த பிடி செல்லகுமார் விஜயோட முன்னாள் மேனேஜர் வந்து இங்க சேர்ந்துட்டாருன்னு சிஎம் பக்கத்துல உட்கார வச்சு போட்டோ எடுத்தாரு. பார்த்தா அவன் மக்கள் நீதி மய்யத்தோட கேண்டிடேட். கூட்டணி கட்சியில இருந்து ஆளை உருவிட்டு ஆனா 10 வருஷம் திமுக முன்னாடி நடந்த ஹிஸ்டரி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. அதான் அவன் வந்து திமுக மோசமா எவ்வளவு தான் டம்மியா bro இருக்குன்னு பண்ணிருக்கான். தெரியாது. ஒண்ணும் இல்லாத இந்த ரீல்ஸ் போட்டு இந்த பொண்ணு கோயம்புத்தூர் பொண்ணு அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதவி ஒண்ணு கொடுத்து வச்சு இங்க இருந்து போனா போதும் உடனே சிவப்பு கம்பளம். அது யார் என்னெல்லாம் விசாரிக்கிறது இல்ல. இங்க இருந்து ஒரு டம்மி கேண்டிடேட் போனா கூட அவனை பெருசா கொடுத்துறானுங்க. விளம்பரம் தானே அவங்களோட இது. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அதானே, ஆமா, விளம்பர மாடல் தானே. எங்க ஃபீல்டு ட்ரிப் போயிட்டு வந்தாங்க போல. ஆமா ஆமா, இந்த நானும் பார்த்தேன். ஏதோ ஆடிட்ல இந்த இருந்தாங்க கேப் பஸ்ல. எல்கேஜி அந்த பஸ்ல இருந்த ஒருத்தங்க கூட மக்கள் பிரச்சனையை ஒரு இடத்துலயும் பேசியிருக்க மாட்டான். நல்லா கவனிங்களேன். தாவேக்காவை அட்ரஸ் பண்றது மட்டும்தான் அவனுக்கு வேலையா இருக்குமே தவிர ஒருத்தவங்க கூட மக்கள் பிரச்சனைக்கு வாயே திறக்க மாட்டானுங்க. கேட்டா இவனுங்க எல்லாம் வந்து நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள் தூக்கிட்டு வருவானுங்க. எல்லாம் காமெடி பீஸுங்க. ஊடகவியலாளர்கள் படிக்கிறதுல போதும் போதும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா காங்கிரஸ் நிலைமை வந்து இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. கடைசியில இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மானரோசத்தோட முடிவு எடுக்கணுமா இல்ல என்ன பண்ணணும்? நிலைமை நினைச்சு பாத்தியா? அதாவது ரொம்ப வந்து இந்த கூட்டணி பங்கீடு இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா போகும்போது ஒரு எமோஷன்ல வந்து சரி நானே டைரக்டா பேசுறேன்னு முதல்வர் ஐயாவாலையும் பேச முடியுது. அப்படியே பேசுறதுல ஆள் வச்சுதான் பேசியாவன. அவர் என்ன பேசுறாருன்னு ராகுலுக்கு புரியாது, ராகுல் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியாது. இல்ல அந்த அந்த பேட்டியில சொல்லுவாரே புரியல அப்படி பாரதி நேத்தா சொல்லிட்டு இருந்தா புரியல. அவன் ஃபுல் கேள்வி அவனுக்கு கேட்க விட்டுருவாரு. அவன் கேட்டு முடிப்பான், கேட்டு முடிச்சானே புரியல அப்படின்றாரு. ஐயோ சாமி, எவ்வளவு நேரம் பேசுறேன். டெவலப்மெண்ட் தான். டெவலப்மெண்ட். ஆமா, பின்ன சும்மா என்ன அசால்ட்டு நினைச்சீங்களா? ஆனா இவங்க நிலைமை இப்படி ஆகுன்னு நினைக்கலப்பா. ஒரு தேசிய கட்சி வந்து ஒரு மாநில கட்சிக்கிட்டே வந்து இப்படி டிஸ்கஷன் நடத்துறதே வந்து அசிங்கமா இருக்குது. இல்ல இப்ப வந்து இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவங்க பார்த்த அந்த படத்துல ஒரு எத்தனை பேரு 10 பேரா இருக்கட்டும், ஒரு மரியாதையை மெயின்டைன் பண்ண விட மாட்டாங்க. இல்லப்பா, நானும் மரியாதை தான் மிஸ்டர் ராகுல் காந்தி. இல்ல ராகுல் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு கூட வித்தியாசம் இருக்காது. ஆல்ரெடி பக்கம் தான். சரி ஓகே, நீ சொல்லுங்க. நான் வயசுல பெரியவர்னா ராகுல் காந்தி மேல எவ்வளவு நோட் பண்ணேன். நம்பால ராகுல் காந்தி பெரிய மனுஷா, உங்களுக்கு ஏன் ராகுல் காந்தி மேல எவ்வளவு கோவம்? என்ன அலெக்ஸ் ஏதோ சொல்ல? நம்பாலையங்க ஏன் பாதி பேர் ராகுல் காந்தி கட்டி பூச்சின்னு தெரியுறீங்க? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமோ? அவர் வந்து அப்படியே இந்தியா அப்படியே இல்லப்பா, நல்லவரு கெட்டவர் அதெல்லாம் இல்ல. நம்ம என்ன சொன்னாரு, பேசிக்கா எல்லாரையும் மரியாதையா பேசுங்கன்னாரு. அந்த ஒரு ரீசனுக்காக எல்லாரையும் பேசுறோம், அவ்வளவுதான். மரியாதை வேற கட்டி பூச்சி திரியுறாங்க. உண்மையில கொஞ்சம் அணிலுங்க பார்த்தேன். இல்லப்பா, எனக்கு என்ன தெரியுமா, ஆனஸ்டா நமக்கு இந்த கரூர் விஷய டைம்ல ஒரு போன் பண்ணி கொஞ்சம் ஆறுதல் சொன்னாங்க. ஒரே ரீசனுக்காக ஒரு நிமிஷம், நான் அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் மரியாதை கொடுக்குறேனே தவிர வேற எதுவும் விடுப்பா. இல்ல மரியாதை கொடுங்க, நானும் மரியாதை தான் இல்ல. எனக்கு அது என்னமோ ஒரு 4-5 இப்ப ராகுல் காந்தின்றது வந்து ஒரு கம்பெனி பேராவோ, அதுக்கு 4 போர்டு மெம்பர்ஸ். பாரதி, நீ பண்மையில பேசாதப்பா, நீ பண்மையில பேச. அவரு இவருக்கு மட்டும் சொல்லு. எப்படின்னா சரி ஷார்ட்டா என்ன சொல்லலாம், என்ன சொல்றது, ராகா சொல்லலாமா? ராகான்னு சொல்லு. ஆர்ஜின்னு சொல்லலாம். அவரே அவர்கள் வந்து விக்னேஸ்வரனே பாத்துறானா, நம்ம தெரு பக்கத்துல ராகுல் ஒருத்தர் இருக்கான், ரொம்ப சரி. இல்ல பாரதி ரொம்ப நேரமா ஏதோ சொல்ல ட்ரை பண்றான், சொல்ற ஆர்ஜி அவர்கள் வந்து இப்ப என்ன மேட்டர்னா, ஆர்ஜி வந்து டிஎம்கே பார்த்து புரியாத ராகுல் காந்தின்னு சொல்றான்.
அவனை சொல்ல விட மாட்டீங்க கடைசி வரைக்கும் அவன் கருத்து சரி அவன் இல்ல கருத்தை பதிவு பண்ண இல்ல விடுங்க. இல்ல நம்ம படத்தை நம்ம மூவி கூட அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாப்புல. லைக் காந்தின்னு சொல்லுங்கப்பா. காந்தியா ஐயோ இல்ல இல்ல நீ பாரதி நீ காங்கிரஸ் லீடர்னே சொல்லி அதான் எனக்கு ராகுல் காந்தினே சொல்லிருப்பா, வேணாம்பா வேற எங்க எல்லாமோ போகுது. இதெல்லாம் பரவாயில்ல. இல்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் நோட் பண்ணிருக்கீங்களா, கமெண்ட்ல காந்தி அடிப்பானுங்க, சிஸ்மா அடிப்பானுங்க, காந்தி இல்ல இல்ல காந்தின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் யார் மைக்கிடாது ஜாக்குன்னு நினைக்கிறேன். நான் இல்ல சொல்றா பாரதி, அவனுக்கு இன்னும் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அலெக்ஸ். இவனுங்களாவது பரவாயில்ல, 40 சீட்டுக்கு பேசிட்டு இருக்கானுங்க. பிஜேபி 40 அதுக்கு 41 இல்ல விடியறதுக்குள்ள 50 மாறிடுவான். இல்ல ஓவர்லாப் ஆகுது. இல்ல பிஜேபி ஒரு பக்கம் ஏடிஎம் கிட்ட 60-65 கால் மேல கால் போட்டிருந்தேன். பிஜேபி ஒரு பக்கம் 60-65 சீட்டு கேள பேசிட்டு இருக்காங்க ஏடிஎம்கேவோட. பாத்துக்கோங்க அவங்க பிசிஏவா ஐஎஸ்டி காலா ப்ரோ. இல்ல இவர் ஏதோ சொல்றாரு மகேஷ் ப்ரோ, நீங்களா ஜாக்கா யார் சொல்றது? மகேஷ் ப்ரோ நான் தான் சொல்றேன். காங்கிரஸ் 41 சீட்ஸ்க்கு பேசிட்டு இருக்காங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு பிஜேபி 65 சீட்ஸ்க்கு பேசிட்டு இருக்கானுங்க ஏடிஎம்கேவோட சொல்றேன். 65 பெரிய காமெடினா அது என்னங்க காமெடி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எலெக்ஷன் பாருங்க. விக்னேஷ் ப்ரோ, ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா கனிமொழி அக்காட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, அதாவது இவ்வளவு மதவாதம் பிளவுவாதம் பண்ற பிஜேபி ஆட்சியிலே அதிகாரத்திலயும் பங்கு தராங்க, நீங்க என்ன தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. டிஎம்கே பராசக்தின்னு ஒரு படத்தை வச்சு எங்களை குத்தி விட்டேன், எங்களை அடின்னு அடிச்சு விட்டேன், எங்களுக்கு சீட்டா தர மாட்டாங்கிற. அதானா யாருக்கிட்டையும் போய் சேரலன்னு அது ஒரு விஷயம். இருங்க, எனக்கு 2 நாளா அந்த வீடியோ மைண்ட்ல ஓடுது ப்ரோ. அதான் பராசக்தி, அதான் பிலிம் கான்செப்ட், ஹிந்தி ஆப்போசிஷன், அதான் காங்கிரஸ் கூட அலைன்ஸ் ஃபர்ஸ்ட் சிரிப்பான என்டிடிவில. அது மைண்ட்ல ஓடினே வரா 2 நாளா ஓடுதுடா. அப்படி இல்லடா ஜாக், அப்படி கிடையாது ஜாக் ப்ரோ, நீங்க மாத்தி சிரிக்கிறீங்க, அண்ணன் கரெக்டா சிரிப்பாரு பாருங்க. ஆனா ஐயா சத்தியமா சொல்றேன், அத நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி. அது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, புடிங்க கீழே போட்டா நாக்க, அந்த மாதிரி கேள்வி. அலெக்ஸ் நீ கொஞ்சம் நினைச்சு பாரு, லோக்கல்ல ரிலீஸ் அது சம கண்டென்ட் ப்ரோ. அது கொஞ்ச நாளைக்கு சம கண்டென்ட் அதான். இல்ல இதுல எஸ்கே ஃபேன்ஸ் என்ன நினைப்பானுங்களா, டே படம் கூட அங்க ரீச் ஆகலடா, நீங்க பண்ற வேலை. இது எப்படி தெரியுமா இருந்துச்சு, பச்சையா கெத்து காட்டுறதுக்கு கூட கவனம் அரைவாண்ட பத்தியா ரவுடின்ற பேர்ல. சோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு. காங்கிரஸையே பார்த்தேன்னா டிஎம்கே அடிச்சது. இந்த பாக்கா டெம்ப்ளேட் ஒண்ணு மாத்தி போடுவாங்களே, டே சிரிக்காதீங்கடா, அந்த மாதிரி இருந்தது. ஒரு மீம் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, கார்ல இருந்து இறங்கி வருவான்ல, அது மாதிரி இந்திரா காந்தி ஃப்ரம் ஹெவன் அப்படின்னு போட்டு யார் இறங்கி வர்றது? ஒரு கார்ல இருந்து ஒரு காமெடி மீம் ஒண்ணு வருது லைக் ரீசெண்டா, சண்டை போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்ல இருந்து இறங்கி வராருன்னா வலிமை அது மாதிரி இந்திரா காந்தி இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்கன்னு. ஆனா இல்ல இதுல ஒன்னு நோட் பண்ணா எல்லாருமே அந்த மாறிடுறாங்க. இப்போ ஏதாவது எடப்பாடி வந்துட்டு ஜெயலலிதா மதிக்குது இல்ல, உண்மையிலே விஜய் ஜெயலலிதா மதிக்கிறால கூட மதிக்குது இல்லை, இதான் உண்மை. ஓப்பனா சொன்னா அதனாலதான் இல்ல. ஆனா நான் இன்னொன்னு கவனிச்சேன் அலெக்ஸ், டிஎம்கே காரங்களே போட்டு காங்கிரஸ் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வெளியே வராம ஏன் அங்க இருக்கிறாங்க என்னன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இப்போ அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாத, அந்த கட்சி தொண்டர்கள் வரைக்கும் போய் அஃபெக்ட் பண்ணும். அது அவங்க மனநிலைமை யோசிச்சு பாரு. 15 வருஷமா ஜெயிக்கல, சீட்டு வாங்குறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது, சீட் ஷேரிங்கே இவ்வளவு தொங்க வேண்டியதா இருக்குது. அவங்களால எவ்வளவு சீட்ல இருந்தாங்க, இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாங்கன்னு பாரு. இல்ல யார சொல்றீங்க? காங்கிரஸும் டிஎம்கேவும் தான் சொல்றேன். காங்கிரஸ் தொண்டர்களை தான் சொல்றேன். காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் குறைஞ்சிட்டே போயிட்டாங்க நாளுக்கு நாள். அட போப்பா, இவங்க எதுக்கும் குரலும் கொடுக்க மாட்டாங்க, என்ன பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு ஆயிட்டாங்க. நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அவங்க எதுக்காவது வாய்ஸ் அவுட் பண்ணி
இவங்க இதுல வேற ஆட்சியிலே அதிகாரத்துல இவங்க பங்கு கேக்குறாங்க. சரி, மக்கள் பிரச்சனையை ரீசெண்டா இவங்க பேசியும் பார்த்தது இல்ல நாம. அவனுக்கு கான்பிடென்டே போயிடுச்சுடா. எல்லா வாட்டியும் பிஜேபியே எல்லாத்துலயும் வின் பண்ணா அவனுக்கு எங்கடா கான்பிடென்ட் இருக்கும்? அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு பார்ட்டி ஒரு லீடர்ஷிப்னா நீங்க வந்து கரெக்டா போல்டா சில முடிவுகள் எடுக்கணும், ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் ரிவார்டுக்கு இவங்க வந்து ஸ்டீப்பா இல்ல இவங்களோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. ரிஸ்க் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவு ரிவார்டு கிடைக்கும். அப்போ நீங்க தைரியமா வந்துட்டு சில முடிவுகள் எடுக்கணும், அதை விட்டு பிரிஞ்சு வரணும் அப்படின்னு முடிவு எடுத்து என்னதானாலும் பரவாயில்ல. தனியா இதுக்கு முன்னாடி தனியாலாம் எலெக்ஷன்லாம் சந்திச்சிருக்குங்க காங்கிரஸ். இதுதான் காமெடி. ஒரு காலத்துல தனியாலாம் எலெக்ஷன் சந்திச்ச பார்ட்டி தான். டிஎம்கே மாதிரி கிடையாது. டிஎம்கே இது வரைக்கும் டிஎம்கே ஹிஸ்டரியில தனியா சந்திச்சதே கிடையாது எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன் கூட சந்திச்சது கிடையாது. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி வந்து அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க அவங்க கிட்ட போயிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல காங்கிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காமராஜர் காலத்தோட முடிஞ்சு போச்சுப்பா, புரியுதா? அதோட இது அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல்ல வந்து காங்கிரஸ் இருந்திருக்கு. அதோட சப்போர்ட்ல வந்து இவங்க என்ன சொல்ற டிஎம்கே வந்து இங்க இருந்திருக்காங்க. ஆனா விக்னேஷ் ப்ரோ, எனக்கு ஒரு கேள்வி. இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி பாலிடிக்ஸ் அவங்க வந்து ப்ரோக்ரசிவா அடாப்ட் பண்ணா காங்கிரஸ் வளர வாய்ப்பு இருக்கா இல்லையா? காங்கிரஸ் வளர வாய்ப்பு இருக்கா இல்லையா? முதல்ல இந்த பச்சோந்தி திமுகவெல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு தொத்தி விடணும், புரியுதா? உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பார்ட்டி வந்து இது பக்கம். அதான் சொல்றேன், இந்த பச்சோந்தியில மாத்திட்டு இந்த பழைய காலத்து அரசியலை மாத்திட்டு புதுசா கொண்டு வரணும். கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சப்போர்ட் இதுக்கு. கேரளால காஷ்மீர் அந்த மாதிரி எவனுமே இருக்கணும் அந்த பக்கம் வச்சிருக்கோம். ஆப்போசிட்டே இல்லையே ப்ரோ பிஜேபிக்கு அகைன்ஸ்டா வேற யாருமே. அந்த இமேஜ் எவ்வளவு பெரிய இமேஜ், அதை எப்படி வளர்த்தணும் அவங்க? எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா அதை எடுத்து காங்கிரஸே ஒரு பாப்பனட்டா பார்க்க மாட்டான். ஒன் அண்ட் ஒன்லி இல்ல ஜாக்கு, நீ சொல்றது உண்மைதான் ஜாக்கு. இல்ல பேசிக்கிட்டே டிஎம்கே காங்கிரஸ் பிரேக்கப் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க ஐயா. அவங்க முதல் பிரேக்கப் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர் வந்து பிரேக் முதல் புரியல என்ன ட்வீட்ல போட்டுக்கிட்டவங்க. அதுதான் உண்மை. அது பதிவு பண்ணணும்னா அப்புறம் ஒரு ட்வீட் போட்டா நல்லா இருக்கும்ல. என்னன்னா இந்த அலைன்ஸ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு போட்டு பிரின்ஸ் பத்துல ஒரு பாட்டு வருமே, நான் யாரு அத போட்டு அது ஒரு டைம் அது ஒரு பண்ணிட்டு எனக்கு ஒரு வருஷன் அந்த வருஷம் சமையல். ஆதி கேக்குதாடா? ஆதி கேக்குதுண்ணா. இன்ஸ்டால அந்த டெம்ப்ளேட் இருந்தா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆட்டோல போய் கேக்குறேன், எதுக்கு அங்க போட்டு குத்திட்டு இருக்கேன்? சர்க்கார்ல தளபதி ஒரு டைலாக் சொல்லிருப்பாரு, எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா ஜனநாயகத்தின் முதல் ஆபத்து. எதிரி ஜனநாயகம் இவனதான்டா ஆபத்தா வந்திருக்கானுங்க. ஜனநாயகம் சர்க்கார் போகிறது இல்ல மேட்டர். நானா மர்க்கா சொல்றேன், டிஎம்கே காங்கிரஸ் பிரேக்கப். ஒரு நிமிஷம், காங்கிரஸ் ஆட்சி அந்த டைம் இருக்கும்போது அப்ப இருந்த மனசு ஒத்து பிரியறாங்க இதெல்லாம் பார்த்தா. ஆனா எனக்கு தெரிஞ்சு காலம் மாற மாற ஓட்டர்ஸும் தோணுது. அந்த ஸ்டைல் பேட்டர்ன் மாதிரி முன்னாடியேதான் இப்படி ஒரு இது மாறும். ஆனா அதுல மாறாதது ஒண்ணுன்னா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது, அது ஒண்ணு மட்டும் தான் மாறல. ஆனா கொஞ்சம் லீடர்ஸ் மாறாங்கன்னு தோணுது. அடிமையா பணம் வாங்கினாலும் இதுக்கு முன்னாடி வந்து ஆப்ஷன் இல்ல. நேத்து ஹரி சொன்ன மாதிரியே தமிழ்நாடு நல்ல கட்சி இருக்கு, தளபதி கட்சி. இல்லைங்க, புதுசா அதாவது இப்ப பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே மாறுது, எல்லாமே ரெனியூ ஆகுது. இந்த டைம்ல தைரியமா ஒரு பார்ட்டி முடிவெடுத்து 140 வருஷ கட்சின்னா எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்களோட ஸ்ட்ரென்த் மேல அவங்க நம்பிக்கை வச்சு, நீ என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது, நான் வெளியே வந்து தனியாவே உருவாக்குவேன்னு தைரியமா வெளியே வர்ற கூட ஒரு திராணி இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறது தான் கொடுமையா இருக்குது. அதுவும் பாஜக எதிர்ப்புன்னு சொன்னா இந்தியா ஃபுல்லா எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஹிஸ்டாரிக்கலி காங்கிரஸ் தான். இன்னைக்கு நிலைமைய பாருங்க. ரிஸ்க் எடுக்கிற நிலைமையில அவனுக்கு இல்லடா. இப்ப முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல, எமோஷன் ரோஸ் எல்லாம் வேற. எல்லா கட்சியும் ப்ராஃபிட். ஜாக் மைக்கேல் சேவியர் மைக்கேல் சேவியர் என்னோட மைக் கிடையாது ப்ரோ. வேற ஒரு நிமிஷம் மியூட் போடுங்க, எல்லாரும் மியூட் போடுங்க பேசுறத தவிர. எந்த கேட்க எந்த அந்த அளவுக்கு எல்லாம் போகாது. உங்களுது இல்ல விக்னேஷ் ப்ரோ, உங்களுது இல்ல. சரி அதான் கிடையாது. என்னமோ அதுக்குள்ள வண்டு ஓடுற மாதிரியே இருக்கு. அதுக்காக அது எது கை காட்டிட்டு இருக்கான் தெரியல. டெம்ப்ளேட் கிடைச்சிட்டு இருக்கும் போல. தெரியாம கைப்பற்றுச்சு.
சரி எதுக்கு ஜாதி தான். டாபிக் ஆனா வருவோம். சரி யாரோ பேசிக்கிட்ட செய்வன பேசிக்கிட்ட வச்சுட்டான். ஊர் எல்லை வரைக்கும் வந்துட்டீங்க வேற செய்வன வச்சுட்டானுங்கண்ணா, செய்வன வச்சுட்டானுங்க, வச்சுட்டு போறாங்க தொண்டையிலே என்ன புதுசா. வச்சுட்டானுங்கண்ணா செய்வன. சத்தியமா ஆனா நண்பா இல்ல என்ன கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த 26 தான் வந்துட்டு, அதாவது எல்லாருக்குமே ஒரு அதாவது இப்ப எப்படின்னா, மூணாவதா ஒரு பெரிய, ஏன்னா விஜய் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் இது ஓப்பனா இதுக்கப்புறம் யாராலையும் அந்த அந்த மாதிரி ஒரு, ஏன் அஜித் மாதிரி கூட இதுக்கப்புறம் வராது. ஏன் அஜித்ன்றனா அந்த மாதிரி கூட ஒரு ஃபேன் பேஸ் வராது. ஏன்னா வந்துட்டு கம்பா காலம் மாறுது. கம்பா அதான் கம்பா கேப்பாலாம் வரக்கூடாது, சீரியஸா பேசும்போது சீரியஸா பேசும்போது கேப்பா கூடி டெம்பரேச்சர் அஜித்துக்கு வந்துருது. விஜய் மாதிரி உமன் இல்லையா ஃபேன்ஸ் ஒரு எல்லாம் நிமிஷம், இல்லையே, இல்ல லேடிஸ் இருங்க, ஃபேன்ஸ் இல்ல எல்லாம் இல்ல கம்மி தானே. இல்ல இதுக்கப்புறம் சினிமா எங்க தாத்தா என்ன தக்காளி சொல்றானா? பேச விடுங்கடா. இல்ல சினிமா பேட்டர்ன் மாறுது, அதனால சொல்றேன். ஆனா ஒரு நிமிஷம், இல்ல நீ தமிழ்நாடு மட்டும் இல்ல, சவுத் இந்தியாவில இவருக்கு தான் பெரிய இவர். இவரே வந்து என்ன பண்ண போறாருன்னு தான் எல்லாம் வெயிட் பண்றானுங்க. உண்மையில ஏன்னா இந்த பணம் இருக்குது, ஜாதி இருக்குது, இதெல்லாம் தாண்டி இவர் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாருன்னு போமே, மக்களுக்கு அப்ப என்னன்னா பரவாயில்ல, அப்ப மூணாவதா ஒண்ணு உண்மையிலே புரியுதா, வர முடியும்ன்றதே ஒரு ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா நான் தாண்டா 2 பேர் தான் இருக்கானுங்க, 2 பேர் தான், அது மயிரம் புடுங்க முடியாதுன்ற மாதிரி இல்லடா அலெக்ஸ், இந்த இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் மோஸ்ட்லி எக்ஸிஸ்டன்ஸ்ல இன்னும் அதெல்லாம் இந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது காரணமே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். அவங்க இதை வாழ வச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க ஓட்டுக்கு இதை பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி வெளியே வந்து மேடையில வந்து என்ன பேசுவானுங்க, ஜாதி ஒழிப்பு மாநாடு அது இதுன்னு எல்லாம் நடத்துவாங்க. பின்னாடி பார்த்தா அந்த ஓட் பேங்க்ஸை தான் கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இவரே பாத்தீங்கன்னா துணை முதல்வரே போயிட்டு ஒரு இடத்துல மேடையில போயிட்டு பேசுறாரு. அந்த பேரை சொல்லி அந்த ஜாதி பேரை பின்னாடி சொல்லி ராஜுன்னு சொல்லி அந்த பின்னாடி நான் சொல்ல விரும்பல, அதை சொல்லிட்டே இருக்கிறாரு திரும்ப. மதுரை இவரு அமைச்சர் மூர்த்தி இருக்காரு பாருங்க, அவரும் போயிட்டு அவரோட ஜாதி சங்கத்து மீட்டிங்ல கலந்துக்கிறாப்புல, தலைமை தாங்கிறாப்புல. கேட்டா பெரியார் கட்சி பெரியார் இதெல்லாம் பார்த்தா இப்போ நம்ம இல்ல என்னதான் தளபதி ஃபேன் இருந்தாலும் பர்சனலா நம்மளுக்கே வந்துட்டு ஒரு சின்ன பயம் இருக்கிறது இந்த பண ஓட்டு தான். என்ன பொறுத்திருக்கு ஜாதி ஓட்டு கூட இப்ப அறிவுரை சொன்ன மாதிரி கொஞ்சம் குறையுது. ஆனா பணம்ன்றது கேட்டா சொத்தையே விட்டு கொட்டுவானுங்க. ஏன்னா ஏடிஎம்கேக்கு இது வாழ்வு சாவு, டிஎம்கேக்கு எப்படியாவது இன்னொரு தடவை அச்சுன்னு பாக்குறானுங்க, எப்படியாவது தான் திரும்ப பாப்போம். இல்லடா அலெக்ஸ், எனக்கு இந்த தடவை மக்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. சொல்றா சேவியோ, சொல்லு. அலெக்ஸ் இப்ப அஜித் சொன்னீல, அஜித் வந்தா சீமானே அடிச்சு ஓட விட்டுருவாரா? ஆமா உண்மை. அஜித் இல்ல அது வேண்டாம் தலை ஓகேவா. ஆனா இது இல்ல அது இல்ல அஜித் நம்ம நண்பரு. ஆனா ஜாக் ஒரு இன்பமா சிரிச்சான் பாத்தியா, இன்னும் ஒன்னு ஏகே மேல போ தலை காரு கலர் நம்ம கட்சி கொடி ஓகேவா. தலை ஆல்வேஸ் சப்போர்ட் ஃபார் அஸ். இல்ல தலை சப்போர்ட் இல்ல மத்தியில ப்ரோ, அவன் ஃபேன்ஸ் தான் போயிட்டு அதுக்கு இல்லடா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா தலையை போட்டு அடிக்கிறானுங்கடா. அண்ணனே அடிப்போம். இல்ல ஹரி ப்ரோ, நீங்க தலைனா இவர் தடை விடுறாரு, தலைவர்னா இவரு சாரி தலைவர்னா தலைவர்னா இவர் வந்துட்டு அடிக்கிறாரு. அது இன்னும் புரியல. இல்ல நாம என்ன பண்றோம், நாமளும் அதான் பண்றோம். ஏன்டா எல்லாரும் ஏன்டா தலைவர்னா உனக்கு வந்து அதெல்லாம் இருக்கட்டும், அதை இல்ல அதை வேணாம், அதை விடுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லிடுறேன். ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா பொண்டாட்டி விட்டு வீடியோ போடுறாப்புல ப்ரோ, அது என்னன்னு தெரியுது இல்ல, அதை விடுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, 3ஆம் ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டோம். சரியா, சரியா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு தனியா நிக்க தைரியம் இருக்கு. தனியா இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றோம். 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டு எல்லாம் பண்றோம். காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்கு தனியா. ஏன் வெளியே வர பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன அப்படி என்ன பயம்? நீங்க உங்க மானத்தை வித்து அங்க இருக்கணுமா? ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியல, அதனாலதான் கேக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா என்ன ஏன் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு வேணாலும் பதில் சொல்லுங்க. இதுக்கு எனக்கு புரியல, என்ன பயம்னு நினைக்கிறீங்க? என்ன பயமா இருக்கும்? என்ன பயம்னா, இவனுங்க வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சும்மா பேருக்கு வச்சுட்டு இவனுங்க வந்து முழுக்க அந்த பார்ட்டி பீப்புள்லாம் இருக்காங்கல்ல, உனக்கு செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உனக்கு அவங்க ஜோதிமணியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேருக்கு தான் அவங்க எல்லாம் காங்கிரஸ். ஆக்சுவலா அவங்க வந்து என்ன சொல்றது, பக்கா திமுக. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முழுங்கி ஏப்பம் விட்டுருச்சு. சும்மா பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க கேண்டிடேட்ஸ் வந்து 1-2 பேர் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர்றவங்க என்ன சொல்கிறது,
அதர் ஸ்டேட் திமுக அதர் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து வர்றவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னும் காங்கிரஸ் அந்த விசுவாசமா இருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க எல்லாரையுமே. யாரு திமுக வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா சாதாரணமா விட்டுட்டாங்க. இதான் ஒரு ரீசன். நான் ஒரு ரீசன் சொல்றேன். அதாவது மகேஷ் இல்ல மகேஷ் மியூட்ல இருக்காரு. எல்லாத்துக்கும் சேவியோ நான் என்னோட மைக்கு ஓப்பன்ல தானே இருக்கு. இல்ல சேவியோ இல்ல, இன்னைக்கு சேவியோ இல்ல, வேற யாரோ. மகேஷ் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தாப்ல. காணாம போன கூட என் மேல கேஸ் எழுதுறாங்க. நல்ல டீசன்ட் என்னோட இதுவே இல்ல. எப்ப பாரு என்ன சேவியரே சும்மா இப்போ எல்லாரையும் தான்டா மியூட்ல போட்டான். இந்தியா பாத்தீங்கன்னா அதுல டிஎம்கே வந்து ஒரு பெரிய போர்ஷன் இருக்குங்க. இது அது மறுக்க முடியாது. when compared to other பார்ட்டிஸ், நார்த் இந்தியன் பார்ட்டிஸ், அதில் டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காகவும் சப்போர்ட் பண்றாங்க இந்த லோக்சபா எலெக்ஷன் அப்போ. அது யாராலையும் டினை பண்ண முடியாது. இது என்ன பயப்படுறாங்க நான் பர்சீவ் பண்றேன்னா, இப்போ டிஎம்கே வந்து அந்த இதுல இருந்து வந்துச்சுன்னா காங்கிரஸ்க்கு வந்து இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனும் அவுட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க நார்த் இந்தியால. ஸோ அதனால என்னமோ அவங்க அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். இல்ல மகேஷ் ப்ரோ, இந்த இடத்துல இல்ல அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லலான்னு இருந்தேன். ஆனா அதுக்கு வேற ஒரு ரீசன் ஹரி சொல்லுரு. இல்ல மகேஷ் ப்ரோ, இப்போ நீங்க நம்ம அந்த இடத்துல இருக்கோம்னு வைங்கள, நம்ம தான் அந்த பார்ட்டியோட லீடரு. 140 வருஷம் லெகசி இருக்குது நம்ம பார்ட்டிக்குன்னு வைங்க. 2 வருஷம் இருக்கிற நாமளே இவ்வளவு வீரியமா செயல்படுறோம். ஓகே, அது ஓல்டஸ்ட் பார்ட்டிக்கும் போது தந்திரமாவும் செயல்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு காலகட்டம் வரும்போது புது ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் உருவாகும் போது அந்தந்த காலகட்டத்துக்கான அரசியலை எடுத்துட்டு புதுசா வந்திருக்கணும் அவங்க நியாயமா. அதுதான் அடாப்ட் பண்ணிக்கிறது. அதனாலதான் அவங்க இத்தனை வருஷம் ஏதோ வந்து ரன் பண்ணி வந்துட்டாங்க. இப்பயும் புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அந்த தைரியமான முடிவு எடுக்காம பழைய இதுலயே உட்காந்து அந்த ஓட்ட உடச்சிலேயே தேய்ச்சிக்கிட்டு பழமைவாதத்தை பேசிக்கிட்டே உட்காந்துருந்தா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இவங்க கொள்கை அது இதுன்னு பேசுறாங்க. கவர்னன்ஸ் பத்தி பேசுனீங்கன்னா பதிலே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கொள்கை இல்லைன்னு நம்மள பேசுவாங்க, அது பேசுவாங்க. டே நீ ஊழல் பண்ணியான்னு கேட்டா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. நீ மணல் கொள்ளையடிச்சியான்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டாங்க. அந்த கூட்டணியில போய் நீ உட்கார்ந்துக்கிட்டு மக்கள் உங்களை ஏத்துப்பாங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பேசிக்கா என்ன எலெக்ஷன்ங்கிறது, நீங்க மக்கள் நம்பிக்கையை சம்பாதிக்கத்தானே நீங்க பாக்கணும். அப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்க வந்து உங்களோட இதை புதுப்பிச்சுக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் நீங்க வந்து புதுசா என்ன சொல்றது, இப்ப நம்ம கூட வந்து கூட்டணி வைக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. நீங்க அங்கிருந்து வெளியே வந்தாலே உங்களுக்கு மரியாதை மிஞ்சும், உங்க மேல இருக்கிற மரியாதை கூடும். பரவாயில்லடா, தனியா நீங்க தைரியமா வந்துருச்சுடா, பழைய ஃபோர்ஸ்ல வந்துருச்சுடா காங்கிரஸ்னு அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் வருமா இல்லையா? ஆனா புரியுதா? அந்த தைரியமான அதர் சைடே யோசிச்சு பாருங்க. இப்ப டிஎம்கே போயிடுச்சுன்னா நம்ம டிஎம்கேவே போயிடுச்சு. நம்ம எல்லாம் ஏன்னா அந்த இந்தியா பிளாக்ல இருக்க கட்சிஸ் எல்லாமே ரொம்ப டென்டேட்டிவா தான் இருக்காங்க. இப்போ போயில நாளைக்கு போற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் உடஞ்சு போறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. இவங்க போனாங்கன்னா அவங்களும் அந்த முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க யோசிக்கலாம். அதனால என்னமோ நான் நினைக்கிறேன். இல்லங்க, இப்ப இந்தியா பிளாக்ங்கிறது யாரோட தலைமையில இருக்கு ப்ரோ? யாரோட தலைமையில இருக்கு? டிஎம்கே அப்படி கிடையாது. டிஎம்கே வந்து இப்போ 40 சீட் வச்சிருக்கிறதுனால காங்கிரஸுக்கு அங்க லோக்சபால சப்போர்ட்னு நினைக்கிறாங்க. அந்த 40 சீட்டுமே 29ல உடைய போகுது. அது நம்ம இல்லாதனால அது கண்டிப்பா இப்ப இருக்க சினாரியோல அப்படி யோசிப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ 2026 இப்ப இனி சீட்டை வச்சுட்டு என்னதான் பண்றானுங்க? ஒரு வாய்ப்பே இல்லை. இப்போ பிஜேபி வேணா கோக்கி போடலாம். அவங்க 2 பேர் நிதிஷ்குமார் இவரே ஆந்திரா அவரே தள்ளி விட்டுட்டு இவங்களை சேர்த்துக்கலாம். அதுதான் நடக்க போகுது, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது பாஜக எதிர்க்கணும்னா ஆப்டிக்ஸ்ல வந்துட்டு பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ்ல வந்துட்டு காங்கிரஸ் தான் சொல்லி இன்னமும் ஒரு இது இருக்குது இல்ல. சில ஒரு கணிசமான பர்சன்டேஜ் மக்கள் இந்தியாவில நம்புறாங்கல்ல, வேற ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அந்த இமேஜை தக்க வச்சுக்கிட்டு தானே இப்போ கோர் அரசியல இருக்கணும் காங்கிரஸோட. பிஜேபி எதிர்ப்பு தான் உங்களை நீங்க அதுதான் பிஜேபியோட எதிரி யாரான்னு கேட்டா எல்லாரும் யார சொல்லுவாங்க? இந்தியாவில காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க. அந்த இமேஜ் இன்னும் இருக்குது இல்ல, அதை உடையாம கட்டி காப்பாற்ற வேண்டியதுதானே இப்ப முதல் கட்ட நடவடிக்கை இருக்கும். இது நீங்க பவர்ல எப்படி நீங்க பவர்ல இல்ல, நீங்க தோக்குறதுன்னு உங்களுக்கு புதுசு இல்ல, என்னத்துக்கு நடுங்குறீங்க? வெளியே தைரியமா வந்து நின்று உங்க தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுங்க. நம்ம தனியா தைரியமா இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன உங்க கட்டமைப்பு இல்ல நீங்க பயப்படுறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இத்தனை வருஷம் கட்டமைப்பு ஒழுங்கா வலுப்படுத்தி வச்சிருந்துருக்கணும். அதை பண்ணாம அதை இருந்ததையும் வீக்கனாக்க விட்டுட்டு இவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு
எதுவுமே பண்ணாம என்னதான் பண்ணாங்க எனக்கு புரிஞ்சுக்கவே முடியலைங்க. அவங்க ஏன் அவங்க ஏரியால தோத்தாங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. 3 டேர்ம் தோத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஐயா, அதெல்லாம் இதான் சாதாரண விஷயமே கிடையாது. இதான் எதிர்கட்சியா அவரோட நீங்க டைம். செயல்படும் போது உங்க வேலை ஒரு காலத்துல நீங்க ஊழல் பண்ணீங்க, ஓகே. இப்ப உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது, ஒரு லைஃப் லைன் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். கேக்குதா போல்டா ஹரி? டிசிஷன் கார்த்திக் சிதம்பரம் கேக்குது இன்டர்வியூ எல்லாம் கேக்குது. பாத்திருக்கியா? இல்ல பாத்துருக்கேன் கார்த்திக் பாத்துருக்கேன். சிதம்பரம் இன்டர்வியூ எல்லாம் பாத்திருக்கியா? அவர் வந்து பாத்தீங்கன்னா இது என்னது காங்கிரஸே சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாரு. அவர் வந்து ஒரு ஆமா நடுநிலை சார்பா எடுத்து பேசுறேன். அவர் வந்து ஒரு கட்சி பேர்லயும் ஒரு அதிருப்தியில இருப்பாரு. இன்னொன்னு வந்து என் ஏரியால நான் ஜெயிச்சிடறேன்ப்பா, ஓகேவா, பிராக்டிக்கலா என் பேசுவாரு தொகுதியில bro. வந்து நான் இது பண்ணிடுறேன். மத்தபடி எனக்கு வந்து தலைமை மேலாம் பேச எனக்கு இது இல்ல. bro மத்தபடி அவரு நான் வந்து ராகுல் மேல மரியாதை வச்சிருக்கேன். தமிழ்நாடு காங்கிரஸ் அந்த அளவுக்கு எனக்கு இது இல்லைன்னு ஆமா சொல்லிட்டு ஆமா bro. bro அவர் அவரு லைட்டா கொஞ்சம் பிஜேபி சார்பு எடுத்த மாதிரி தான் பேசுறாரு. ஏன்னா உங்களுக்கு ஒரு சில பேர் ஸ்ட்ராங்கான அதுல லீடர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் ஆர்கனைசர் இருக்காங்கல்ல இங்க